என்னோட ராக்கா கும்பார் மாதிரி வைராக்கியசாலி கிடையவே. ருக்மிணி தேவி இவா நடந்து வர பாதையில தன்னோட வைர நெக்லஸை கீழே போட்டுட்டான். இந்த கல்ல மண்ணால மூடுவாளான்னு அப்படியே ராக்கா கும்பாருக்கு சத்த நாடி ஒடுங்கி போயிடுச்சு. வெக்கப்பட்டு தலையை குடிஞ்சிட்டாரு. இவரை விட அவருக்கு வெக்கம் ஜாஸ்தியா போயிடுச்சு. நான் சொன்னா நீ கேட்கறேன்னு சொல்லியிருக்க, வாக்கு கொடுத்துருக்க, சந்நியாசம். அந்த அம்மா பார்த்தா நீங்கள் ஒன்றும் அழவே இல்லை, போகாதீங்கன்னு சொல்லலை, அழவும் இல்லை. அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தார். இவ திடீர்னு அழுவலை. ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய மனைவி, அவளை சரி பண்ணுறது பெரிய கஷ்டமாச்சேன்னு இவர் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவள் அழவே இல்லை. அவள் அழல்லேன்னு உடனே பார்த்தார் இவர். இவருக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா அது, நம்ம கிளம்புறோம் பேசாமல் இருக்காளே. ஒரு பக்கம் ஒன்றும் ரகலை பண்ணாமல் இருக்கிறது திருப்தி தான்னாலும் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டார். இவ்வளோ பிரியமாக இருந்தால் அழவே இல்லையே. அவர் கிளம்பி போயிட்டார். ஒரு 50 அடி போயிட்டு ஒரு தடவை திரும்பி பார்த்தார். 10 அடி பின்னாடி இந்த மாமி வந்துட்டு இருக்கா. அவர் நின்னார். இவ கிட்டக்க வர பிறந்து நின்னார். அவளை பார்த்து சொன்னார், நீ என்னோட வரக்கூடாது, நீ திரும்பி போ. ஏன்னா நானும் சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கேன், எங்காவது மாமியும் கூட அழிச்சுன்னு போனான், அது நன்னா இருக்காது, நீ திரும்பி போனா. உடனே அவ சொன்னா, நீங்கள் சன்னியாசம் வாங்கினுட்டு இல்லணும், இனிமேல் எந்த மாமி உங்கள் பின்னாடி வந்தால் உங்களுக்கு என்ன, நீங்களும் சன்னியாசம், உங்கள் பின்னாடி யார் வந்தால் உங்களுக்கு என்ன. இப்போ நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டும் என்ன மாமிங்கிற அபிமானத்தில் இருக்கேதா, நீங்கள் உங்காவது மாமிங்கிற அபிமானத்தில் இருக்கு. வாயே திறக்கல அவர். சன்னியாசம் என்ன, கிரம சன்னியாசம் இல்லை, அவர் மனசுக்கு. இந்த சன்னியாசத்தை பகவான் ஏற்றுக்க போகிறதில்ல, திருப்பி சேர்த்து வச்சுட்டு போகிறான் 2 பேரையும். அவர் ஏதோ அவர் திருப்திக்கு இப்படி போகிறார். அவர் பண்டரிபுரத்தில் இருக்கிற பகவான் ருக்மிணி தேவியோடு ஆகாசத்துக்கு வந்து இவா 2 பேர் வரத்தை பார்த்து அங்கேருந்தே இவருக்கு சுவாகதம் சொல்ற. உடனே ருக்மிணி தேவியும் பார்த்தா பிரமிச்சு போயிட்டா. அப்பதான் சொல்றாரு இவர் பாண்டுரங்கன், லட்சம் பக்தர்கள் இருக்கலாம், என்னோட ராக்கா கும்பார் மாதிரி வைராக்கியசாலி கிடையவே கிடையாது. பகவானே சந்தோஷப்பட்டான். விரக்த ராக்கா கும்பஸ்ய வசகாய நமோ நமः. அவருடைய வைராக்கியத்தில் வசமாயிட்டான் பகவான். உடனே ருக்மிணி தேவி சொன்னா, அது கிடக்கட்டும், இங்க பாக்காபாய் மாதிரி வைராக்கியமே கிடையாது, இவ்வளவுக்கு வைராக்கியம் கிடையாது அப்படின்னு ருக்மிணி தேவி அந்த அம்மாவுக்கு சப்போர்ட், பாண்டுரங்கன் இவருக்கு சப்போர்ட். கொஞ்ச நேரம் ஆச்சு, சுவாமிக்கு கோபம் வந்துடுது. பார்க்கலாமான்னாரு. வேஷா பார்க்க பரீட்சை பண்ண. ருக்மிணி தேவி இவா நடந்து வர பாதையில் தன்னோட வைர நெக்லஸை கீழே போட்டுட்டான். முன்னாடி இந்த மாமா வரார், பின்னாடி பாக்காபாய் வரா. பல 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 பழங்கிறது வைரம். கிட்டக்க வந்தார், திரும்பி பார்த்தார், ரொம்ப தூரத்தில் வந்துட்டுருக்கா. உடனே என்ன பண்ணார், கல்லால் கொஞ்சம் மண்ணை சீச்சு தள்ளி இந்த நெக்லஸை மூடினார். அவள் அதை கவனிச்சுட்டா. அங்கேயே நில்லுங்க வரேன்னா. அங்கேயே நின்னார். இப்போ ஏதோ மண்ணை போட்டு மூடினே, என்ன மூடினேன். உடனே அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை, இப்போ சன்னியாசி பொய் சொல்லலாமா, என்ன மூடினே சொல்லும்னார். மண்ணை தள்ளி காமிச்சா பளபளபளன்னு வைர நெக்லஸ். இதை ஏன் மூடினேன், இவ்வளோ வைராக்கியத்தோடு வரையே இந்த பொறுமானம், அதிகமான பொறுமானம் உள்ள இந்த வைர நெக்லஸை பார்த்து உன்னுடைய வைராக்கியத்துக்கு சலனம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக மண்ணை போட்டு மூடினேன். உடனே அவ சொன்னா, உம்ம வைராக்கியம் இவ்வளவுதான். ஏன்னா யாராவது கல்லை மண்ணால் மூடுவாளான்னு கேட்டாங்க. கல்லை போய் மண்ணால் மூடுவாளா? நீ அதுக்கு வெயிட்டு கொடுத்துருக்க, வைரம்னு வேல்யூ கொடுத்துருக்க, அது கல்லு தானே.
இந்த கல்லை மண்ணால் மூடுவாளான்னா அப்படியே ராக்கா கும்பாருக்கு சப்த நாடி ஒடுங்கி போயிடுச்சு. இவர் வைராக்கியம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுது பாருங்க. வெக்கப்பட்டு தலையை குடிஞ்சிட்டார். இவரை விட அவருக்கு வெக்கம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகிட்டாரோன்னு பகவான். ருக்மிணி தேவி கணச்சு காமிச்சா, பாரு இங்கே நான் சொன்னேனே பாக்காபாய், இந்த தம்பதிகளை தேடிட்டு வரப்போறார் பகவான். அப்படி ஒரு பக்தா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.